பிரைஸ்தலால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே வணக்கம். யூடியூப் நேயர்களே, நம்ம இப்போ பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்னவென்று பார்த்தா, பிரசங்கியின் புஸ்தகத்திலே என்னோட வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பரிசுத்தமுள்ளதாக, அதாவது வாங்கு ஒரு காலம் உண்டு, கொடுக்க ஒரு காலம் உண்டு. அந்த தலைப்பின் பெயர் என்னவென்றால், வாங்க ஒரு காலம் உண்டு, கொடுக்க ஒரு காலம் உண்டு. வாங்க ஒரு காலம் உண்டு, கொடுக்க ஒரு காலம் உண்டு. 2005 நடந்த சம்பவம். நான் ஏற்றுக்கொண்ட காலகட்டத்திலே இங்கேருந்து போயிட்டு கோயம்புத்தூர் அப்பார்ட்மெண்ட்டில் சிங்கநல்லூரில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு அதிகாரி வீட்டிலே உள்ள ரவை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கேசரி மாதிரி ஒரு கொசுவலை மாதிரி மூடி வச்சுக்காங்க. ஒயிட்லெஸ் கிரேப்ஸ், அதாவது விதையில்லாத பச்சை, அதாவது விதையில்லாத திராட்சை. நான் மாற்றி சொல்லிட்டேன், பண்ணிக்கும். தேவனுடைய பரிசு நாம் சொல்கிறோம். அந்த அதிகாரி வந்து என் கையில் கொடுத்தாரு. கையில் ஒரு குத்து கொடுத்து சாப்பிட்டுட்டேன். நடந்தது 2005 காலையில் நடந்தது. 2009, அதாவது 2009 அதாவது காந்திபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்புரம் உள்ள பழமுதிர் நிலையத்தில் நடராஜன் செந்தில் என்ன அப்படின்னு ஒரு பழக்கடையில் வேலை பார்த்தேன். கோயம்புத்தூர்காரன் அங்கே வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க அவங்க எல்லாரும். அப்போ பாய் மாமா ஒரு ஆள் கிரேப்ஸ் செக்ஷனில் நிற்க பழங்கள் எல்லாம் இருக்கும். அந்த கிரேப்ஸுக்கு மாப்பிள்ளை நான் ஒன்றுக்கு போயிட்டு வரேன்னு அவர் போயிட்டார். அப்போ இது வந்து தற்செயல் இல்லை, தேவைச்செயல். அவர் போன உடனே எனக்கு மெமரி போர் நல்லா கடவுள் கொடுத்துருக்காரு. 2005, 6, 7, 8, 9 5 வருடங்களுக்கு பிறகாக அவர் மனைவி, பிள்ளைகள், அந்த நாய்க்குட்டி எல்லாம் தூக்கிட்டு உள்ளே வராங்க. அந்த உள்ளே வந்த உடனே எனக்கு டக்குன்னு கடவுள் உணர்த்தாரு, இவங்க வராங்க. நான் பார்த்தேன், முகத்தை பார்த்தேன். கேச்சி அப்படிங்க, அந்த கேச்சி எவ்வளோவும் கேட்காங்க. அப்போ விதையில்லா சீட்லெஸ், அதை விதையில்லா கிரேப்ஸ் கேட்காங்க. அப்போ நான் வந்து அந்த கிரேப்ஸை தூக்கி அவங்க கையில் கொடுக்கேன். நான் அவங்க கையால் வாங்கி சாப்பிட்டது 2005. என் கையால் அவங்க வாங்கி சாப்பிட்றது 2009. அப்போ பாருங்கள், வானத்தையும் பூமியும் அண்ட சராசையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவன். அவர் பேர் சர்வ வல்லமை படைத்த தேவன். அதாவது அவரால் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் எதையும் செய்ய ஆற்றல் உள்ள வல்லமை உள்ள தேவன் தான் சர்வ வல்லமை படைத்த தேவனாய் கர்த்தர். அவர் பார்த்தேன்னா, அதாவது தேவனுடைய பரிசுத்தம் நாம் ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவன் எவ்வளோ பெரிய ஒரு பாருங்கள். அதாவது வேதம் வந்து முக்காலத்துக்கு சொந்தம். நடந்த காரியம், நடந்து கொண்டிருக்காரு, நடக்க போகிற காரியங்கள், எல்லா காரியமும் வேதம் தெளிவு வச்சிருக்காரு. அப்போ என்னோட வாழ்க்கையில் பாருங்கள், அந்த கிரேப்ஸ் பாருங்களேன், வாங்க ஒரு காலம் உண்டு, கொடுக்க ஒரு காலம். அவர் கையால் நான் வாங்கி தின்னேன், அவர் என் கையால் வாங்கி சாப்பிட்டாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இதுலேருந்து என்ன தெரியுது? அவர் தான் ஈரேல் லோகத்துக்கும் வானத்தையும் உண்டாக்கின மெய்யான தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார்.